அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள் தற்போது கொழும்பில் தங்களுக்கு ஏற்ற வீடுகளை கண்டுபிடிக்க கடுமையாக முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏற்ற வீடுகளை கண்டுபிடிக்க அவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் பணியாற்றி வருகின்றனர். அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாகனங்களையும் இழந்ததால் சிலர் தங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக வாகனங்களையும் கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் மன்னாரிலிருந்து நேற்று கொழும்பு வந்த ஒரு குழுவினரால் காலி முகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது போராட்டக்காரர்கள் அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே என்றவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக 2 புதிய உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இந்த விடயத்தை கூறியுள்ளது. தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நேற்றிரவு ஒளிபரப்பான அரசியல் விவாத மேடை நிகழ்ச்சியில் பங்கேற்ற லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இயக்குநர் ஜெனரல் ரங்க திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். புதிய நீதிமன்றங்கள் அடுத்த வாரத்திற்குள் செயற்பட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் குறித்து கல்வி அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 9 வரை இணைய வழியில் கோரப்படும் என கல்வி அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும், தனியார் விண்ணப்பதாரர்கள் காப்போத்தா சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் போது தங்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டான் பிரியசாத்தின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான துப்பாக்கிதாரி கேகாலை ரங்வல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட சந்தேக நபர் உள்ளிட்ட 3 நேற்றிரவு கைது செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண்ணும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக நபர்களிடமிருந்து 12,400 சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் பல கஜமுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்கள் கேகாலை மற்றும் வெலியோயா பகுதிகளை சேர்ந்தவர்கள். சந்தேக நபர்களில் ஒருவர் சட்டப்பூர்வமாக இராணுவத்திலிருந்து விலகியவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ஷ நேற்று தனது சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராயபக்ஷவை சந்தித்தார். நேற்று மதியம் தங்காலை கோல்டன் இல்லத்திற்கு தனது மனைவியுடன் சென்ற கோட்டபாய ராயபக்ஷ மஹிந்த ராயபக்ஷவுடன் நீண்ட நேரம் உரையாடினார். 2.5 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த உரையாடல் குடும்ப விவகாரங்கள் குறித்தும் மேலும் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்தும் சில விவாதங்கள் நடந்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விமானப்படை புலனாய்வு பிரிவு உறுப்பினர் ஒருவர் 20 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க கையிருப்புடன் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் உள்ள பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சேர்ந்த விமானப்படை புலனாய்வு பிரிவு உறுப்பினர் ஆவார். சந்தேக நபர் விமான நிலையத்தில் பணியில் இருந்தபோது விமான நிலையத்திற்கு வெளியே ரகசியமாக தங்க கையிருப்பை எடுத்து செல்ல முயன்ற நிலையில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அனுராதபுரம் பிரதான வீதியில் புதிய பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் யாசகர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். கார் ஒன்று வீதியில் இருந்த யாசகர் மீது மோதியதில் படுகாயமடைந்த யாசகர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் கஞ்சா போதைப்பொருள் கடத்திய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்தினபுரி பலாங்கொடை பிரதேசத்தில் பலாங்கொடை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட
இரவு நேர சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் சமநலவிவு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் என கூறப்படுகின்றது. சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிளிடமிருந்து 1 கிலோ 765 கிராம் கஞ்சா போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உரிம்பிராய் பகுதியில் வைத்து வைத்தியர் ஒருவரை தாக்கிய மூவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17/9/2025 அன்று இரவு வைத்தியர் ஒருவர் உரிம்பிராய் சந்தியில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவர் மீது ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தியிருந்தனர். பின்னர் குறித்த வைத்தியர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட மூவர் நேற்றைய தினம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். அதன் பின்னர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முற்படுத்திய வேளை அவர்களை திங்கட்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையின் நீண்டகால வெளிநாட்டு நாணய கடன் மதிப்பீடு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ப்ளூம்பெர்க் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் நீண்டகால உள்ளூர் நாணய கடன் மதிப்பீடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ப்ளூம்பெர்க் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை சீராக மீண்டுள்ளது. சில பெரிய பொருளாதார குறிகாட்டிகளும் இலங்கை ஏற்கனவே நெருக்கடிக்கு முன்னிய நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளன. எனினும் பெரும்பாலான வெளிநாட்டு கடனை மறுசீரமைத்த பிறகும் கடன் சுமை அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காத்துருவெல ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 70 வயது மதிக்கத்தக்க முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் தொடர்பில் மேலதிக தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. உயிரிழந்த முதியவரின் உடல் பொலனறுவை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரத்தினபுரி கொலுவாவிலத்தையில் உள்ள வீட்டிலிருந்து இலங்கையிலும் வெளிநாட்டிலும் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல துப்பாக்கிகளை ரத்தினபுரி போலீசார் அதிகாரிகள் மீட்டுள்ளனர். குறித்த வீட்டில் தனியாக வசித்து வந்தபோது திடீரென மாரடைப்பால் இறந்ததாக சந்தேகிக்கப்படும் 73 வயதுடைய சட்டத்தரணி ஒருவர் இறந்துள்ளார். ரத்தினபுரி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த 17ஆம் திகதி ரோந்து பணியில் இருந்த அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி சட்டத்தரணி உயிரிழந்த வீட்டை சோதனை செய்தபோது பல துப்பாக்கி பாகங்கள் மற்றும் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உருத்திரபுரம் வீதியின் 8 கால்வாய் பகுதியில் அரவியார் நகரிலிருந்து உருத்திரபுரம் நோக்கி சென்ற பேருந்திலிருந்து நேற்றிரவு பயணியொருவர் தவறி விழுந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த நபர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உருத்திரபுரத்தை சேர்ந்த 26 வயதான இளைஞனே இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கொழும்பு, களுத்துறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.